ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரின் வாழ்த்தை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களில் ஒரு நிமிட வார்த்தையானது நாம் பேச போகிறோம். இந்த வார்த்தையானது அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கிற வசனமானது. இங்கு பவுலிடத்தில் பேசின வார்த்தையை தான் உங்களிடத்தில் நான் பேச வாஞ்சியாயிருக்கிறேன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கைப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்நாட்களிலே அதற்கு முன்பதான 9ஆம் வசனம் வாசிப்பீங்களானால், ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாய், நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே. இந்த நாட்களிலே மௌனமாயிராதே. தேவன் சொல்றது, ஒருவன் உன்மேல் கைப்படுவதில்லை. உனக்கு முன்பதாக உங்கள் வாழ்க்கைக்கு, உங்கள் சரீரத்துக்கு முன்பதாக நீ என்னை வெட்டிடலாம், என்னை கொண்டுடலாம், என்னை என்ன பண்ணிடலாம், என்னை என்ன வேணாலும் பண்ணிடலாம், இன்னும் உன்னை பயன்படுத்துகிறவங்க மத்தியில் உன்னை விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிற அத்தனை பேருக்கு மத்தியில், உன்னை வாழ விட மாட்டேன்னு நினைக்கிற பிசாசுக்கு மத்தியில், பிசாசின் போராட்டங்கள், பிணிசுடைய போராட்டங்கள், ஏவல்களின் போராட்டங்கள், மாந்திரிகள் போராட்டங்கள் எவ்வளவாய் பெருகினாலும் நீ மௌனமாயிராதே. தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையில் கைப்படுவதில்லை. நல்ல எலும்பி ஜெபம் பண்ணு, நல்ல எலும்பி முழங்கல் படி, நல்ல உபவாசம் பண்ணு, நல்ல ஆண்டவர் சமூகத்தில் காலையில் அதிகாலையில் இருந்துச்சு ஆண்டவர் சமூகத்தில் காத்திருங்க. கர்த்தர் உங்கள் அற்புதம் செய்வார். ஒருவனும் உங்கள் மேல் கைப்படுவதில்லை. நீங்கள் கர்த்தர் தரிசனமாக உங்கள்கிட்ட பேசுவார். தரிசனமாக முகம் கர்த்தர் இறங்கி உங்களோட வார்த்தைகளுக்கு கர்த்தர் இறங்கி பேசுவார். இறங்கி உங்கள் ஜபத்துக்கு, உங்கள் கண்ணீருக்கு கர்த்தர் பேசுவார். அதனால் இன்றைக்கு பவுல்கிட்ட சொன்ன அதே வார்த்தை தான் சொல்கிறார், ஒருவனும் உங்கள் மேல் கைப்படுவதில்லை. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.